ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பாடம் எட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். சுற்றுச்சூழல் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், இதில் வந்து கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க. உள்ளே என்ன இருக்குது பார்த்துங்க. அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது படிச்சிங்க. நான் எல்லாத்துலேயுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன், ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள், நார்கள், எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். 1 மார்க்கில் நிறைய கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், பசுமை இல்ல விளைவுகள் புவி வெப்பமடைதல். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ரொம்ப எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கோங்க. 5 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க. மேகங்கள் மற்றும் இந்த உங்களுக்கு தெரியுமான்ற பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, அது ரொம்ப முக்கியம். அது வந்து 1 மார்க்லாம் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து புவி வெப்பமடைதலின் விளைவுகள். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பசுமை இல்ல வாழ்வுக்கு வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கார்பன், மீத்தேன், நைட்ரஜன் ஆக்சைடு, அந்த மாதிரி 3 இது வெளியிடுது. ஸோ இந்த 3மே வந்து தனித்தனியாக 3 மார்க்ஸில் கேட்பாங்க. பசுமையில் வாழ்வுகள் வெளியிடும் மூலங்கள் அப்படின்றது மொத்தமாக கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள், என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல். இந்த ஓசோன் குறைத்தலை பார்த்துக்குங்க, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதுலேருந்து அதிகமாக 1 மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இருக்குது. செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். இதை இது பண்ணிங்க, இது 1 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஓசோன் படத்தில் வந்து நிறைய 1 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஓசோன் படம் பற்றி பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஓசோன் குறைதலின் விளைவுகள். ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஓசோன் குறைவு அப்படின்னா வந்து அதோட கனம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை தான் ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேளாண் காடுகள் வந்து 2 மார்க் கேட்பாங்க. வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க. வேளாண் காடுகளின் நன்மைகள். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து நிலையந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதுல உயிரி வேலி மற்றும் புரத வங்கி, உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள், இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க, தனித்தனியாக கேட்பாங்க ரெண்டுமே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்குங்க. அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான். ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள். அடுத்து வந்து காடழிப்பில் வந்து காடு அழிப்பதற்கான காரணங்கள் 3 மார்க் கொஷின். காடு அழிப்பு அப்படின்னா என்னன்றது 2 மார்க் கொஷின். அப்புறம் வந்து காடு அழிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. காடு அழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ அதை பார்த்துங்க. புதிய காடு வளர்த்தல். இந்த புதிய காடு வளத்தின் நோக்கங்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், அதை பார்த்துங்க. அப்புறம் வந்து ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா 1 2 ஸோ 2 தாவரங்கள் இருக்குது. ஸோ 2 தாவரமே பார்த்துங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 199 பக்கம் டேரெக்டாக வந்துடுங்க. 191 பக்கத்தில் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வளிமண்டலத்தில் அப்படின்றது வந்து இங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், அதை பார்த்துங்க. அடுத்து வந்து மேலே கார்பன் சேமிப்பு கொடுத்துருப்பாங்க. கார்பன் சேமிப்புனா என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது என்ன அப்படின்னா வழித்தடத்தை குறைக்கும் கீழ்காண முறைகளை பின்பற்றலாம். உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல். என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் வந்து மழைநீர் சேகரிப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான் அந்த மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அதுவுமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு. அதில் வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்குது பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், இது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரின பன்ம தாக்க மதிப்பீட்டு பயன்கள். இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின், இது பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து புவியியல் சார் தகவல் அமைப்பு. புவியியல் சார் தகவல் அமைப்பில் வந்து இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்குவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன இது இருக்குது, சிறப்பு பண்புகள் சிறப்பு பயன்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், இது எல்லாமே பார்த்துங்க. அவ்வளோதான், பாடம் சுருக்கம் வந்துருச்சு. பாடம் சுருக்கில் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு. இந்த புக் பேக் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூழ்நிலை கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில், அதாவது 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க 6வது பாடம் சூழ்நிலையியல் கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம், ஸோ வீடியோ லென்த்தாக தான் போகும். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் நோக்கங்கள். இந்த கற்றல் நோக்கங்களை நீங்கள் நல்லா படிச்சிங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலையியல் அப்படின்னா என்ன, அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சூழ்நிலையியல் வரையறை. ஸோ இது வந்து சூழ்நிலையல் வரையறையை படிச்சிக்கங்க, யார் யார் எப்படி எப்படி இதை வரையறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் இதை படிச்சிக்கங்க. நெக்ஸ்ட்டு சூழ்நிலையியல் படிகள். ஸோ சூழ்நிலையியல் படிகளில் வந்து என்னென்ன படிகள் இருக்குது? தனி உயிரி, உயிரின தொகுப்பு, குழுமம், சூழ்நிலை மண்டலம், நிலப்பரப்பு, உயிர்மம், உயிர்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிநிலைகள் இருக்குது. இந்த படிநிலைகள் ஃபுல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். அது வந்து சூழ்நிலையின் வகைகள். சூழ்நிலை வகை சுய சூழ்நிலை, கூட்டு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. சுய சூழ்நிலை என்றால் என்ன, கூட்டு சூழ்நிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது ரெண்டுமே படிச்சுங்க. புவி வாழ்விடம் மற்றும் புவி செயலிடம். ஸோ புவி வாழ்விடம்னா என்ன, புவி செயலிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ஸு. ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு வேறுபடுத்துக்கு இந்த அட்டவணை போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த அட்டவணையுமே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இதையுமே பார்த்துக்குங்க. வாழ்விடம், செயல் வாழ்விடம் அப்படி 2க்கும் இருக்கிற இது. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயன்பாட்டு சூழ்நிலையில் அல்லது சூழல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட், அதனால தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அதை படித்து தெரிஞ்சுக்கிங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலையியல் சமானங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த பேரா எழுதணும். ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க. சூழ்நிலை சமானங்கள் என்றால் என்ன அப்படின்றத எடுத்துங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுமே நமக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலையியல் காரணிகள். இது என்னென்ன காரணிகள் பார்த்தீங்கன்னா, காலநிலை காரணிகள், மண் காரணிகள், நிலப்பரப்பிய காரணிகள், உயிரி காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 காரணிகள் இருக்குது. ஸோ இந்த 4 பற்றி தான் இந்த ஃபுல்லாமே படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து காலநிலை காரணிகள் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒளி இருக்குது, வெப்பநிலை இருக்குது. ஸோ ஒளி, வெப்பநிலை, காற்று, தீ, இது 4 தான் வந்து நீர் இருக்குது, ஓகேவா? 5 ஐபூதங்கள் சொல்லுவாங்களே, அதுதான் காலநிலை காரணிகளாக வந்து 5 ஐபூதங்கள் இருக்குது. ஸோ நீர், ஒளி, காற்று, அந்த மாதிரி ஐபூதங்கள் இருக்குல்ல, அந்த ஐபூதங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஐபூதங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. சூழ்நிலையை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான கொஸ்டின்கள் கேட்கலாம். காலநிலை காரணிகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம்.
இல்லை இதுலேயே வந்து ஒளி அதை ஒளி காலநிலையை விவரி அப்படின்னு கேட்கலாம், வெப்பத்தை பற்றி கேட்கலாம், தீயை பற்றி கேட்கலாம். ஸோ இதை பற்றி எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து காற்று இல்லை, இந்த காற்றில் வந்து இங்கே அம்மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு ரொம்ப முக்கியம். காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி அம்மீட்டர் ஆகும். இது வந்து 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, காற்றை எந்த இது அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மீட்டர். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியும் நிறையா இருக்குது. வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள். இந்த வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 135 இருக்குது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஷின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி என்னென்ன வேகத்தில் இதுவாகும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சொல்லாமே வந்துட்டேன். ஸோ அதுவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இங்கே ஒளி இருக்கா, ஒளியின் அலைநீளம் என்ன, அது எந்தெந்த கலரில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த பேரால கொடுத்துருப்பாங்க. இது படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஒளியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகள். ஸோ இதுவுமே கேட்பாங்க. ஒளிநாட்ட தாவரங்கள், நிழல்நாட்ட தாவரங்கள். இதுக்கு வந்து 2 மார்க் கொஷின். ஒளிநாட்ட தாவரங்கள் என்றால் என்ன, நிழல்நாட்ட தாவரங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. இது பார்த்துக்குங்க. அடுத்து வந்து வெப்பநிலை. வெப்பநிலை வந்து குறைந்தபட்ச வெப்பநிலை, உகந்த வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை, இது 3 இருக்குது. ஸோ அது 3மே கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப அடுக்கமைவு அப்படின்ற விஷயம் இருக்குது. வெப்ப அடுக்கமைவில் எப்பிலியான், மெட்டாலியான், ஹர்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்கு இருக்குது. ஸோ இந்த 3 அடுக்கும் பற்றி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையில் ஏற்படும் விளைவு. ஸோ அதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வெப்பநிலையில் ஏற்படும் விளைவு ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் வந்து யூரிலைசன்ஸ், இந்த 2 இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இந்த கொஷின்ஸ் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த இயற்கை சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். அடுத்து வந்து நச்சு சகிப்புத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நெல்லி, ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் கட்டாயத்தை தங்களது புறத்தோலோடு இணைத்து அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து தாவரங்களால் சீரமைக்கப்படுதல். தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து காற்றினால் ஏற்படும் விளைவு. இந்த காற்றினால் ஏற்படும் விளைவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்து தீயில வந்து தரை தீ இருக்குது, பரப்பு தீ இருக்குது, கீரிட தீ அப்படின்னு சொல்லிட்டு 3 தீ இருக்குது. இந்த 3 தீ பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து தீயின் விளைவுகளும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஸோ தீயின் விளைவுகளை பார்த்துக்குங்க. இங்கே தீயின் விளைவுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீயின் விளைவுகளை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து எரிமண் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் பாருங்கள் இந்த பேரா. எரிமண் விரும்பி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 137 இருக்குது. 137 இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண் காரணிகள். ஓகேவா, மண் காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மண் காரணியில் மண். ஓகேவா, மண் காரணிகளை மண் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து மலைமண், அந்த மண், இந்த மண், நிறையா மண்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் வகை வீழ்படி மண், இடம்பெயர்ந்த மண். ஓகேவா, 2 வகையான மண்கள் இருக்குது. அதில் வந்து மண் ஈரப்பதம், மண்ணின் நீர், இதெல்லாம் பாதிக்கக்கூடிய காரணிகள். ஃபஸ்ட்டு வந்து மண்ணின் ஈரப்பதம் பாதிக்குது, மண்ணின் நீர் பாதிக்கிறது, மண் வினைகள் இதுவுமே பாதிக்கிறது, மண் ஊட்டச்சத்து, மண்ணின் வெப்பநிலை, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு தாவரத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா என்னென்ன மண் அடுக்குகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து வளி மண்டலம், மண்வாய் உயிரினங்கள், மண்ணின் நெடுக்கு வெட்டு விவரம், இதெல்லாம் தேவையில்ல. ஸோ இந்த மண்வாய் உயிரினங்கள் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ மண்ணை பாதிக்கக்கூடிய காரணிகள் மொத்தம் இந்த 7 தான். ஸோ இதை வந்து 5 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை தனித்தனியாக வந்து மண் விளைவுகள்லாம் என்ன, மண்ணின் நீர்ப்பதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மண் ஊட்டச்சத்து பற்றி கேட்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மண்ணின் வகைகள் இருக்குது பாருங்கள். உவர் சதுப்பு நில தாவரங்கள், மண் பகுதியில் வாழும் தாவரங்கள், தாவரங்கள் என்னென்ன பகுதியில் வாழுது, பாறை வாழ் தாவரங்கள், பாறை இடைவாழ் தாவரங்கள், புவியடிவாழ் தாவரங்கள், பனிப்பகுதி வாழ் தாவரங்கள், அமில நில தாவரங்கள், சுண்ண மண் நில வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹலோடான், சில்ட்ரான்,
ஹெக்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மண்ணில் காணப்படும் மொத்த நீர், தாவரங்களுக்கு பயன்படும் நீர், தாவரங்களுக்கு பயன்படா நீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாருங்க. அடுத்து வந்து கடல் மட்டத்திலிருந்து காணப்படும் உயரமே குத்துயரம் எனப்படுகிறது. குத்துயரம் என்றால் என்ன சொல்லிட்டு கேட்பாங்க. அது பாருங்க. காற்றின் வேகம் அதிக குத்துயரத்தில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. வெப்பநிலை மற்றும் காற்றின் அழுத்தம் குறைந்து ஈரப்பதம் மற்றும் ஒளியின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகிறது. காரணிகளால் வெவ்வேறு குத்துயரங்கள் தாவரங்கள் மாறுபட்டு தனித்துவமான மண்டலத்தை உருவாக்குகிறது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பனிக்கட்டி மற்றும் வெண்பனி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரா கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து 1 மார்க்ஸ் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மலைகளின் தேக்கு திசை அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ டேரெக்டாக நம்ம கொஷினுக்கு வரலாம். நேர்மறை இடைச்செயல்கள் இதில் வந்து ஓங்குயிரி நிலை, ஹைட்ரஜன் நிலைப்பாடுகள், மற்ற உதாரணங்கள் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓங்குயிரி நிலை இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஹெட்டிங்கு. இது வந்து ஓங்குயிரி நிலையை விவரிக்க சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து உடல் உண்ணும் நிலை, இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து எதிர்மறை இடைச்செயல்கள், நேர்மறை பார்த்தோம். இப்போ எதிர்மறை இடைச்செயல்கள். ஸோ இதில் வந்து கொன்று உண்ணு வாழ்க்கை முறை. இந்த கொன்றுண்ணி வாழ்க்கை முறை வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து ஒட்டுண்ணி வாழ்க்கை, முழு ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு, அதுக்கு போட்டியிடுதல்னா என்ன, போட்டியிடுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் வந்து சிற்றினங்களுக்குள்ளேயே போட்டியிடுதல், ஒத்த சிற்றினங்களுக்கிடையே போட்டியிடுதல், வேறுபட்ட சிற்றினங்களுக்கே நிகழும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றினங்களுக்கிடையே இடை செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க. பாவை செயல்கள், அப்புறம் வந்து கூட்டு பரிமாணம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டு பரிமாணம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை தக அமைவுகள். சூழ்நிலை தக அமைவில் நீர்வாழ் தாவரங்கள். ஃபஸ்ட்டு நீர்வாழ் தாவரங்கள் என்னென்னலாம் இருக்குதுங்க. மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீருள் மூழ்கி வேரூன்றி நீர்வாழ் தாவரங்கள், நீர்நில வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் வந்து நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸில் கேட்கலாம். இல்லை மிதவை நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு கேட்டு அதை மட்டும் ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம். இல்லை வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேர் பற்றி படிங்க, தண்டு பற்றி படிங்க. இதை பற்றிலாம் கேட்பாங்க. வேர் எப்படி இருக்கும், தண்டு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கியூட்டிக்கல் இலை பற்றி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக வறண்ட நில தாவரங்கள் கொடுத்துட்டாங்க. வறண்ட நில தாவரங்கள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே கேட்பாங்க. இதில் வந்து நீர்வாழ் தாவரங்கள் கேட்கலாம், வறண்ட நில தாவரங்கள் கேட்கலாம், வளநில தாவரங்கள் கேட்கலாம், உவர் சதுப்பு நில வாழ் தாவரங்கள் கேட்கலாம், தொருத்து தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாவரங்கள் இருக்குது. இதில் எது வேணால் கேட்கலாம். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ நீர்வாழ் தாவரங்கள் முடிச்சிட்டோம். இப்போ வந்து வறண்ட நில தாவரங்கள். வறண்ட நில தாவரங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இது இருக்குல்ல, சதைப்பற்றுடைய வறண்ட நில தாவரம் ஆலோ இந்த ஆலோ இருக்குல்ல, இது வந்து வறண்ட நிலத்தில் தான் விளையும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்புறம் வந்து சப்பாத்தி கல்லி இதுவுமே வறண்ட நிலத்தில் தான் விளையும். ஸோ இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து வறண்ட நில தாவரங்கள். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே முக்கியம் தான். வந்து வளநில தாவரங்கள். வளநில தாவரங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். வேறு எதுனா பார்த்தோம் அப்படின்னா காற்றின் மூலம் பரவுதல். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காற்றின் மூலம் பரவுதல். இது இங்கே இருக்க பாருங்கள். காற்றின் மூலம் பரவுதல் இது எங்கன்னா 151வது பக்கத்தில் இருக்குது. காற்றின் மூலம் பரவுதல். இது வந்து மிக சிறிய விதைகள், தட்டையான அமைப்பு கொண்ட இறக்கைகள். ஓகே, மிக சிறிய விதைகள். ஸோ காற்றின் மூலயமா பறக்கணும்னா என்னென்னலாம் அதுக்கான தகுதிகள், அது என்னென்ன மாதிரிலாம் இருந்தால் ஈஸியாக காற்றின் மூலம் பறக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க.
அடுத்து வந்து நீரின் மூலம் பரவுதல். நீரின் மூலம் பரவுதல் வந்து எப்படி எப்படிலாம் நீரின் மூலம் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அடுத்து விலங்கின் மூலம் பரவுதல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து வெடித்த வழிமுறை மூலம் சிதறி பரவுதல். வெடிச்சு அப்படியே பரவுறது. ஸோ அது எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டுடன் தான் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துங்க. விதை பரவலின் நன்மைகள். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். விதை பரவலின் நன்மைகள். எங்க இருக்குன்னா 153. ஸோ இதோட பாடமும் முடியுது. விதை பரவலின் நன்மைகள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பாட சுருக்கம் வந்துருச்சு. பாடம் சுருக்கம்ல பார்த்துக்குங்க. நம்ம எப்பயுமே சொல்றது தான். ஸோ இந்த பாடம் ஃபுல்லா நம்ம என்ன பார்த்தோமோ, அது எல்லாமே இந்த பாடம் சுருக்கத்தில கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மதிப்பீடு. இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் நம்ம கண்டிப்பா வீடியோஸ் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இந்த வீடியோ போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த வீடியோல இந்த லெசன்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம இது போல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற எதனா கொரீஸ் இருந்துச்சு, கொஸ்டின் இருந்துச்சு, எதனா சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற எதனாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. டாடா, பை பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். மறக்காம வந்து இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. நான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் டைம்ஸ்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காம இந்த ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒருத்தவங்க நெறைய உங்களால நெறைய பேர் படிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா, அந்த ஒரு ஷேர நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். வேற என்ன கொரீஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு வேற எதனா கொஸ்டின்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னும் நெறைய விஷயங்கள் இந்த வீடியோஸ்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த 4 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு 12த் பயோ பாட்னி அப்படி சொல்லிட்டு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் குடுத்திருப்பேன். ஸோ அத எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்க. டாடா பை பை ஃபிரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல நியூஸ்ல பார்க்கலாம். பாய்.